எப்படி இருக்கீங்கன்னா? என்றும் போல் இருக்கிறேன். நல்லா இருக்கேன். சரிங்க. கொஞ்சம் அதாவது சில நேரங்களில் நம்ம பிடித்தமான சில செயல்களே நமக்கு பாதகம் ஆயிடும். அப்படி நானா வென தேடிக்கிட்டு 15 நாளா ஓடிட்டு இருக்கேன். சரி, அது கடந்துட்டு போகுது, விடுங்க. நீங்களா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்கண்ணா. எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுங்களாங்கண்ணா? எப்படி எதுக்குன்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துங்கண்ணா? எல்லாம் ஓகே உடம்பா? ஆயிடுச்சுங்கண்ணா? அது எங்க செட்டில் ஆகுது, அது அப்படியே இருக்கும், அப்படியே போகும். நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு யாரோ பிரபான்னு ஒரு அம்மா வந்துட்டு வெளியேறிட்டாங்க. வெயிட்டுங்கண்ணா, வருவாங்க. இன்னைக்கு நேற்றைய முந்தைய பதிவுகள்லாம் நம்ம எப்படிப்பட்ட இறைவனை நம் மனதில் வைத்திருக்கிறோம் என்று பார்த்தோம். இன்று அந்த இறைவன் எவ்வளவு அரியவன், யாராலும் தேடினாலும் தேடி கண்டுகொண்டேன் என்றாலும் கூட மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபட்டு, அதாவது மூர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும். மூர்த்தி அந்த திருமேனி, ஒவ்வொரு மதுரைனா சொக்கநாதர் சிறப்புடையவர், தில்லைனா திருமூலற்றநாதர் சிறப்புடையவர். அதுபோல அந்த மூர்த்தி, அங்கு வழிபடக்கூடிய மூர்த்தியை நிறுவியவர்கள் தேவர்களாகவோ உலக நலன் பற்றி நிறுவியார்களோ இருக்க வேண்டும். அவர்களுக்கு மூர்த்தி, அந்த சாமியுடைய சிறப்பு பெரிதாக இருக்க வேண்டும். அடுத்து தலம், நாம் வழிபாடு செய்யக்கூடிய தலம் எத்தன்மையது, அந்த ஊரில் அறவழி மக்கள் வாழ்கிறார்களா என்பதெல்லாம் வைத்துத்தான் அந்த தலம் தீர்மானிக்கப்படுகிறது. அறவழி வாழும் மக்கள் நிறைய பேர் இருந்தால் அந்த இடத்திற்கு அறனுறையும் இடம் என்று பெயர். ஆக அன்பு மிகுந்த மக்கள் வாழக்கூடிய ஊரா அது என்று பார்க்க வேண்டும். அடுத்து தீர்த்தம், அங்கிருக்கும் குளம் அல்லது ஆறு அல்லது கிணறு, ஏதோ ஒன்று சிறப்பாக இருக்க வேண்டும். இப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபட தினந்தோறும் குறித்த, அதாவது இங்கிருந்து சீர்காழி போனா சிவகங்கையில நீராடி அந்த இறைவனை பரவி வழிபாடு செய்ய வேண்டும். திருவெண்காடு சென்றால் முக்குள நீர் ஆடி வழிபாடு செய்ய வேண்டும். திருவண்ணாமலை சென்றால் சிவகங்கையில் மூழ்கி வழிபட்டால் தான் அருள். அது எவ்வாறு அருள் கிடைக்கும் என்றால், இறையருள் கிடைக்கிறது கடினமாயினும் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபட வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்குமே. ஒரே வார்த்தை தான் பேசுவார். ஒரு வார்த்தை உட்படுத்தி இணையாண்ட பராபரமேம்பார். பராபர கண்ணில் என்ன. ஆக ஒரு வார்த்தையிலே நம்மை செம்மைப்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட குருவாய்க்கு அந்த குரு நமக்கு தெளிவாக இவர்தான் இறைவர் என்பதை இறைவனை சுட்டி காட்டுவார். அடியார் பெருமையோ அடியார்களை பற்றியோ தன்னை சிவமாகவோ காட்டிக்கொள்ள மாட்டார். அப்படிப்பட்ட அருளாளராகிய ஆசான் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான். நம்முடைய திருமுறைகள் எல்லாம் இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும், யார் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்றெல்லாம் விளக்கமாக ஈற்று பதியத்திலே பாடியிருப்பார்கள். ஞானசம்பந்த பெருமான் சில பதியங்களிலே என்ன பாடுவார் என்றால், வழி தெரிந்து ஏத்துவார்க்கு இடராயின கடுப்பன அஞ்சல். அது என்ன வழி தெரிந்து என்ன? அப்படி அதே போல அங்கே நம்முடைய குற்றாலம் குறும்பலாநாதர் பதிகத்திலே தீவினை தேய நல்ல நலம் பெருகுமே, அப்படி அந்த பாடல் வரும். ஒவ்வொரு பாடலிலும் ஈற்றிலே ஒரு கருத்து வைத்த, பாவம் பறையுமே வினை தீருமே சிவனோடு இருப்பரே சிவலோகம் எய்துவரே என்று தகுதி கூறுவார். அப்படி மணிவாசக பெருந்தகை அவர் இந்த போற்றி திரு அகவல் என்ற பாடலை தில்லையில் அருள்கிறார். அது என்ன போற்றி திரு அகவல்? போற்றி என்றால் வணங்குதல், யாரை என்றால் இறைவனை. இதில் அகவற்பா என்ற பாவிலே இது அமைந்த சீரக்கலப செந்தாமரைக்கும் இது போல
சில பாடல்கள் அகவர் தமிழிலே அகவற்பா என்பார்கள். அவ்வழியிலே அமைந்ததால் இதற்கு திரு அகவல் என்று பெயர். திரு அவர்கள் என்றால் தொடர்ந்து அப்படியே ஆமா இல்லாம தொடங்கி கடைசியில் வாழ்த்தோடு நிறைவு செய்வார்கள். அவ்வழியிலே நாம் இன்று முதல் குருஞான சம்பந்த பெருமானின் பேரருட் கருணையினாலும் மணிவாசகருடைய வழிகாட்டுதலிலும் போற்றி திரு அகவல் என்ற அந்த அற்புதமான அகவருக்குள் சென்று பிரவேசிப்போம். என்ன அகத்தில் இருக்கும் வல்வினை நீக்குவதால் இதற்கு அகவல் திரு அகவல் என்று பெயர். இதை படிக்க படிக்க இவ்வளவு சிறைந்த இறைவனை நான் வழிபடுகிறேன் என்ற எத்தனை பெரிய நீ எத்தனை சிறிய எண்ணை ஆட்கொண்டாய் என்பதை நாம் உணரக்கூடிய தன்மை ஏற்படுவதால் அகத்தில் இருக்கும் அல்லலை நீக்கி இறைவனை அடைவதற்கு உதவும் பதிகம் வணக்கங்கள் என்று இதற்கு பெயர். போற்றி என்றால் வணக்கம். என்ன அப்படி சிவருமானை வழிபட்டவர்களிலே தேவர்களில், அதாவது மனிதர்களில் சிறந்தவர்கள் இருக்காங்க, அசுரர்கள் சிறந்தவர்கள் இருக்காங்க. அசுரர்களால் இறைவனாலேயே ஈசன் தலைவன் என்று பாராட்டு பெற்றவர் ராவணன். ராவணன் என்றால் 1000 ஆண்டு இறைவனை நினைத்து தன் தவறுகளுக்காக அழுதவன். அதனால் அவனுக்கு ராவணேசன், அழுபவர்களின் தலைவன். அப்படி இவருக்கு நம்முடைய திருநாவுக்கரசடிகளுக்கு வாகீசர் என்று இறைவன் ஒரு கைலையிலே பட்டத்தோடு இருந்தார். வாகீசர் என்பதனுடைய வாக்கிற்கு தலைவன். அதையே இங்கே நம் தமிழ்நாட்டிலே அவர் பிறந்த பொழுது இறைவன் அவருக்கு திருநாவுக்கரசு என்று பெயரிடுகிறார். அதுபோல தெய்வங்கள் இருக்கிறார்கள். தெய்வங்களில் சிவபக்தியில் மிக சிறந்தவர் திருமால். அவருக்கு இணையாக சிவருமானை வழிபட்டவர் யாரும் கிடையாது. அவர் தான் எடுத்த 10 அவதாரங்களிலும் இறைவனை வழிபட்டிருக்கிறார். உதாரணத்திற்கு கிருஷ்ணா வந்த பொழுது சோமேசம் ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று அங்கே வழிபட்டிருக்கிறார். அதே போல ராம அவதாரத்திலே ராமேஸ்வர பெருமானை வழிபட்டிருக்கிறார். இப்படி அவருடைய 10 அவதாரங்களிலும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றவர். இறைவன் நேரடியாக அந்த சக்கராயுதம், ததிசி முனிவர் உருவாக்கிய சக்கராயுதம் சிறுமானை தவிர யாருக்கும் கட்டுப்படாது. அதை தாங்கும் வல்லமை யாருக்கும் இருக்காது. அவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஒரு ஆயுதம். அதை தவம் செய்து இறைவனை நோக்கி திருவேழி மிளலையிலே உலகத்தில் உள்ள தீய சக்திகளை மாய்ப்பதற்காக மகாவிஷ்ணு வழிபாடு செய்து பெறுகிறார். அப்படி பெறும் பொழுது அவர் ஒரு மண்டலம் பூஜை செய்கிறார் என்று வைத்துக் கொண்டால் 48வது நாள் பூஜை செய்யும் பொழுது தினம்தோறும் அவர் 1000 தாமரை மலர்களை கொண்டு இறைவனை வழிபாடு செய்தார். ஒரு நாள் அந்த 1000 பூவில் ஒன்று குறைந்து விட்டது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நாளைக்கு சேர்த்தி போட்டுக்கலான்னு விட்டோம். ஆனா அந்த மகாவிஷ்ணு யோசித்தார், இன்று பூஜை நிறைவு நாள், சரி நம்மளுக்கு கமலக்கண்ணன் என்று ஒரு பெயர் இருக்கு, நம் கண்ணே தாமரையாக இருப்பதால் தன் கண்ணை அப்படியே அம்பினால் கொய்து அதை இறைவனுக்கு அர்ச்சித்து விட்டார். இறைவன் காட்சி தந்து அவருக்கு இண்டை மாலை அணிவித்து அவருக்கு சக்கராயுதம் தருகிறார். இண்டை மாலை சூட்டி இறைவன் கையால் அவருக்கு மகுடம் சூட்டுகிறார். என்ன தேவசிரோன்மணின்னு பேர் வைக்கிறார். தேவர்களின் சிரசில் இருக்கிற மாணிக்கத்துக்கு இணையானவன் திருமால். அப்படிப்பட்ட அந்த திருமால் என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு இன்னும் ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனெனில் இந்த இறைவனிடம் வரம்பெற்ற சிவபெருமானிடத்து வரம் பெற்ற பெரும்பாலான அசுரர்களை ராவணன் உட்பட நம்முடைய திருமால் தான் சென்று அவர்களுக்கு அந்த இறுதி நாளை தந்திருப்பார். என்ன ராவணன் இவ்வளோ பெரிய சிவபக்தன், அடே சாமி, அந்த சிவபக்தன் இருக்கிறார் அல்லவா, அவருக்கும் விஷ்ணுதான் போய் முத்தி கொடுத்தார். விஷ்ணுதான் போய் பிறவி நீக்கம் செய்கிறார். அதுபோல நிறைய பேர் இருக்காங்க. அதுல இந்த பிரகலாதன், பக்த பிரகலாதன் இருக்கிறார் அல்லவா, அவருடைய பெயரன் ஒருவர் இருந்தார். அவருக்கு மகாபலி என்று பெயர். அவர் மிக சிறந்த விஷ்ணு பக்தர்.
இந்த விஷ்ணு சிறந்தவரா சிவன் சிறந்தவரா என்றால் இது அறியாமை நமக்கு தருவதற்காக பிரபஞ்சம் செய்கின்ற மாயை. ஏனெனிலே சங்கரனார் கோயிலிலே சங்கர நாராயணனாக பெருமான் இருக்கிறார். பாதி பெருமாளாகவும் பாதி சிவமாகவும் இருக்கிறார். திருமந்திரம் பேசும் அரியும் சிவமும் இரண்டென்பர் அருகிலார் என்று பேசுவார். என்ன அதுபோல இங்கே இந்த மகாபலி சக்கரவர்த்தி திருமாலை வழிபட்டக்கூடியவரான அறம் பெறலான் நல்வாழ்க்கை வாழ்ந்தவர். ஏனெனில் அவர் அசுரகுலத்தில் பிறந்தாலும் அவர் மிக சிறந்த பக்தர். நல்ல மனிதர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் சான்றோர்களுக்கும் முனிவர்களுக்கும் பாதுகாப்பாக அற்புதமான ஆட்சி செய்து வருகிறார். அப்பொழுது அவர் கடும் தவம் செய்து இறைவிடம் யாராலும் வெல்ல முடியாத வரத்தை பெற்று தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களும் தனக்கு கீழ் வாழும்படி பணிக்க அங்கே தேவேந்திரன் வழக்கம் போல இந்த சுகம் போனா எனக்கு கிடைச்சி 10,000 ரூபாய் பணம் போனா எல்லாம் எப்படி அதிகாரிகிட்ட ஓடுறோமோ அப்படி நேரா திருமால் கிட்ட போனார். திருமால் கிட்ட போய் இறைவா இது போல இப்படி ஆகிவிட்டதே என்று கூறுகிறார்கள். அப்படியா, சரி, ஆனால் அவர் நல்லவனாயிற்றே மகாபலி, அவர் அறம் பெறலா வாழ்க்கை வாழ்வாராயிற்றே, அவர் மிக சிறந்த ஒரு நமது பக்தனும் கூட, அப்படியா செய்து விட்டார். சரி, அவன் நல்லவன், அவனை நாம் போய் சம்ஹாரித்தல் என்பதெல்லாம் சாத்தியப்படாது, அவன் அன்பிற்கு அடிபணிபவன், நான் சென்று அவனை பார்க்கிறேன் என்று கூறுகிறார். அப்பொழுது காசிபரும் அதிதி என்ற அவருடைய துணைவியாரும் பெருமாளை மகாவிஷ்ணுவை மகனாக பெறுவதற்காக கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமால் அங்கே தோன்றி நான் உங்கள் மகனாக பிறக்கிறேன் என்று கூறி பிறக்கிறார். அந்த குழந்தை குறுகிய உடைத்துடையதாக இருக்கிறது. அதனால் அவருக்கு உபேந்திரன் என்று பெயரிடுகிறார். உபேந்திரனா குள்ளையா, குள்ளன் அப்படி பேர், குள்ளன் அப்படி இருக்குல்ல, வாமனன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவர் வளர்ந்து ஒரு நிலையில நம்முடைய மகாபலி சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய யாகத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த யாகம் நடைபெறும் இடத்திற்கு சென்ற அந்த வாமடர் அங்கே மகாபலி பார்த்து, ஐயா, தாங்கள் முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் தவசிகளுக்கும் அளப்பரும் உதவிகளை செய்வதாக நாம் அறிகிறோம். ஆகவே தாங்கள் எனக்கும் கொஞ்சம் வாழ்வதற்கு இடம் தர வேண்டும் என்று கேட்கிறார் இந்த வாமனர். அப்பொழுது மகாபலி சக்கரவர்த்தியும் மிக மகிழ்ந்து, மகாவிஷ்ணுவை போன்ற தேஜஸ்வரிய முனிவரே, உன்னை நான் வணங்குகிறேன், நீங்கள் உங்களுக்கு இல்லாத இடமா, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூற, அந்த மகாபலியிடம் வாமனன், என்னுடைய கால்களாலே நான் 3 அடி தூரம் 3 அடி அளந்து எடுத்துக்கொள்கிறேன், வேற நிலம் வேண்டாம் என்கிறார். மிக மகிழ்ந்து போன மகாபலி, நமக்கு சாத்தியப்பட்டதையே இவர் கேட்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூற, அவர் திரிவிக்ரமன் என்கின்ற மிகப்பெரிய திருமேனி எடுத்து ஓர் அடியிலே மண்ணையும் 2வது அடியிலே விண்ணையும் அளந்து விடுகிறார். அதற்கு பிறகு இடமில்லை. உடனே மகாபலி சக்கரவர்த்தி அவரை வணங்கி, ஐயா, 3வது திருவடியை என் தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூற, திருமால் அவருக்கு திருவடி தந்து அவரை கதலலோகம் அப்படின்னு பூமிக்கு நடுவில் ஒரு உலகத்தை ஸ்தாபனம் பண்ணி அங்கே போய் அவரை வாழச் செய்கிறார். அவ்வளோ பெரிய கருணையாளராகவும் அந்த சிறந்த பக்தர்களில் இறைவனுடைய சக்கராயுதத்தை பெற்றவர். இறைவன் எவ்வளோ ஒவ்வொரு பிறவியிலும் 10 பிறவிகளிலும் இறைவனை மறவாமல் இறைவனுடைய நல்ல வாழ்க்கை, இறைவன் விதித்தபடி வாழாதவர், அசுரர்களை தண்டித்து அறவழி வாழ்ந்தவர்களை வாழ வைத்த திருமால் இருக்கிறாரே, அவர் ஒரு முறை அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய திருவண்ணாமலையில ஆதி அருணாசலரை வழிபட. அப்பொழுது அங்கே பிரம்மனும் வருகிறார். வந்த பொழுது அங்கே
பிரம்மாவை விஷ்ணு கண்டு எதிர் வர பிரம்மா விஷ்ணுவை மதிக்கவில்லை. பிரம்மதேவரே வணக்கம் என்று நாரணன் கூற திருமால் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் செல்ல இருவருக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது. நான் பெரியவன், நான் படைக்கவில்லை என்று காப்பாற்ற முடியாதாகவே நானே பெரியவன் என்று அவர் கூற, இல்லை நான் காப்பதால் தான் நீ படைக்கும் உயிர்கள் வாழ்கின்றன என்று கூற, இருவரும் நான் நீ பெரியவன் என்று அடித்துக் கொள்ள, அங்கே இறைவன் என்ன செய்கிறார்? ஒளித்திருமேனியாக நின்று இறைவனுடைய திருவடியை யார் காணுகிறீர்கள், முடியை யார் காணுகிறீர்கள் என்று போட்டி வைக்கிறார். அதிலே கல்வியில் சிறந்தவர்கள் ஆணவத்தோடு நிமிர்ந்து கொண்டு மேல் நோக்கித்தான் செல்ல முனைவார்கள். அவ்வழியிலே அன்னமாக மாறிய பிரம்மன் மேல் நோக்கி செல்ல கடுமையான காற்று பன்றியாக உருவம் எடுத்த அந்த நாரணன் பூமியை துளைத்து கொண்டு 7 பாதாள உலகம் 7 இருக்கும் கீழ் உருவி அப்படியே தோண்டி கொண்டே உள்ளே சென்று அங்கே போய் மயக்கமாகி பின் மயக்கம் தெளிந்து எழுந்து ஊழி முதல்வ பெருமானே, இந்த உலகிற்கெல்லாம் முதல்வனானவனே ஜெய ஜெய என்று வலுத்து அங்கேயும் அவருக்கு இறைவன் தன்னுடைய முகதரிசனம் தந்து அருளினாரே அன்றி அவருடைய திருவடிகளை தரவில்லை. ஆக அங்கே என்ன சொல்கிறார் மணிவாச பெருமான்? நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ, அந்த பிரம்மா எல்லோரும் வியந்து போய், ருத்ரன் எல்லோரும் அழைத்து போய் பார்க்க, வானவர்கள் வியந்து நிற்க, மண்ணையும் மின்னையும் ஈரடியாலே அலைந்து மூன்றாவதாக அந்த பலி சக்கர மகாபலி திருவோண திருநாள், மலையாளத்திலே விசு அந்த நாட்கள் தான் கொண்டாடுவார் திருவோண திருவிழா. அந்த தலையிலே வைத்து மூவடியாலே நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூட கலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புணன் மலர போற்றி அப்படின்னு திருமாலை வணங்கினார்களாம். என்ன? நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாள் சிறந்த ஒளி வீசக்கூடிய கிரீடங்களை அணிந்த நீண்ட திருமேனியுடைய நெடுமாள் என்ன செய்யறாரு? இறைவனுடைய அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனமாகி இருக்கிறதுல கேவலமான பிறவியார் நினைக்கக்கூடிய அவ்வளவு உயர்ந்தவர். நாற்றிசை முனிவரும் வணங்குகிறார்கள், நான்முகன் ருத்ரன் வணங்குகிறார்கள், எல்லோரும் அடங்கக்கூடிய ஒளிவை பொருந்திய திருமுடிகளை அணிந்த திருமடியுடைய அந்த நெடுமால் அன்று திருவண்ணாமலையிலே அடியினுடைய திருவடியின் முடிவை காண பூமியிலே கடூரமான பன்றியாக மாறி அந்த மண்ணிற்குள் கலந்து 7 தளம் உருவி இடந்து தேடி தேடி காண முடியாத பின் எய்த்து, ஐயோ திருவடியே காணுமேன்னு சலிச்சு போய், சரி இதுக்கு மேல இருந்தா நம்ம ஏன் உண்மையை ஒத்துக்கலாம், நாம் பெரியாள் கிடையாதுன்னு பெருமான் நின்று, ஊழி முதல்வ செய்ய செய்ய பெருமானே உனக்கே வெற்றி உண்டாகட்டும், வணங்குகிறேன், தங்கள் திருவடியை காணவில்லை, காண இயலவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வழுத்தியும் அவருடைய திருவடிகளை பற்றி அவருடைய திருமுகத்தை நோக்கி தலைகவிழ்ந்து வணங்கியும் காணா மலரடி இணைகள். என்ன பாடல்! ஏன் போற்றி திருவள்ளுக்குள் வந்தோம் என்றால், அந்த நம்முடைய திருவெம்பாவையிலே ஈற்றுப்பதியத்திலே போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமிலிருந்து என்னுடைய திருவடியை பேசினோம். அந்த திருவடி சிறப்பு எவ்வளவு பெரிய திருவடி என்றால், நான்முகனும் வானவர்களும் நாற்றிசை முனிவரும் ஐம்புலன்கள் மலர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த திருமாலால் காண முடியாத அந்த மலரடியினைகள் பூ போன்ற திருவடிகள் இரண்டும் வழுத்ததற்கு எளிதாய், நான் வாழ்த்துவதற்கு எளிதாக, வார்கடல் உலகினில் இந்த உலகில் வந்து உயிராகிய நான் பக்குவப்படுவதற்காக என்ன செய்கிறார் சாமி? இந்த உலகினில் என்னோடு சேர்ந்து அவரும் பிறவி எடுக்கிறார் என்று இந்த மணிவாசகம் பேச.
அப்படிப்பட்ட நான்முகன் காணாத மலரடிகள் நாம் உய்வதற்காக நம் இதயத்திலே தன்னுடைய திருவடி தந்து ஆட்கொள்கிறார். எப்படி ஆட்கொண்டார்? நாளை சிந்திப்போம். ஆக இங்கு ஒருவன் வழிபாடு செய்யக்கூடிய மூர்த்தி எவ்வளவு சிறப்புடையது என்பதை உணர்வா அந்த மூர்த்தி கைலாஸ் எவ்வளவு பெரியவன் என்றால், கைலாச யாராவது பார்த்து வணக்கம் சொல்றாங்க, அந்த பெரியவர்களை தான் கைலாசுடைய தகுதி இடை போடப்படும். ரேணுகா இருக்காங்கன்னா ரேணுகாவை அவரை யார் வணங்குகிறார்களோ அவர்களை வைத்து ரேணுகாவுடைய கல்வி தகுதியை நாம் எடை போட முடியும். சொக்கருடைய நண்பர்கள் யார், சொக்கரை யார் மதிக்கிறார் என்று கவனித்தால் சொக்கரை எடை போட முடியும். அப்படி இங்கு இறைவனுடைய சிறப்பை தெளிவுபடுத்துவதற்காக அவ்வளவு பெரிய திருமால் பன்றியா மாறி கூட அவருடைய திருவடி தேடி, கேவலமான பன்றியாய் மாறி கூட, ஏன் பன்றியா மாறினார்னா அதுக்கு காரணம் இருக்கு. சிவபெருமான் உலகத்திலே பெண் வடிவம் எடுத்து வந்ததாக வரலாறு கிடையாது. திருவிளையாடல்ல எங்கேயும் திருவிளையாடல் தவிர வேற எங்கேயும் ஆதாரம் கிடையாது. தாயை இழந்த பன்றி குட்டிகளுக்கு இறைவன் பன்றியாக மாறி பால் கொடுத்தார். சொக்கநாத வெண்பாவில் வரும் கேவலம் கேளலுக்கு அருள் செய்த நின்னருள் என் விதத்தை சும்மா இருப்பது என் சொக்கநாதா என்று வரும். அப்படி அருளாளர்கள் குருஞான சம்பந்தரும் முதற்கொண்டு மணிவாசகரும் வரை இவ்வளவு பேரு அந்த கருணை, இறைவன் எவ்வளவு எளிய கருணையாளன் என்பதை உணர்ந்தவர் திருமால். ஆகவே அவர் அன்று பன்றிக்கா மாறி பன்றி கன்றுகளுக்கு பால் கொடுத்த இறைவனை அவ்வளவு அந்த இறைவனே பிற உயிர்க்காக வரக்குள்ள நம்ம கொஞ்சம் கீழே போய் பார்ப்போம்னு பன்றியாய் மாறினாராம். ஆக என் அன்பின் உறவுகளே, இறைவனுடைய திருவடிகள் மிக சிறந்த என்ன வெங்கடேசன் என்ற பெயரை, வேங்கடவன் அல்ல வெங்கடேசன் என்ற பெயரை காப்பதிலே சிறந்தவன் என்ற பொருள்படும்படி அவருக்கு இறைவனால் பெயர் கொடுக்கப்பட்டவர் திருமால். திருநெடுமால் என்று அவருக்கு பெயர். நெடிய கருணையாளர் அவர். அவருடைய முடியிலே ஞான பிழிவு இருக்கும், அந்த மிளிர்மா அவருடைய திருமுடி. கிரீடம் கிடையாது அவருடைய முடிய. சாமிக்கு அதே ஒளியே திருமுடியாக இருக்கும். இங்கே திருமாலும் அத்தன்மை அவர். ஏனெனில் அரணுக்கு பெண்பால் அரி. பெருமாளுக்கு சிவன் எங்கு இந்த ஐயப்ப அவதாரெல்லாம் பார்த்தா திருமால் பெண் வேடம் எடுப்பார். ஏனெனில் அம்பிகையே திருமாலாக அந்த அம்பிகை அம்சம் பெற்ற நெடுநடுமாலும் காண முடியாத அந்த அற்புதமான இறைவனுடைய திருவடிகள் இந்த ஆன்மாக்கள் உயிர்கள் உய்வதற்காக மிக எளிமையான உருவம் எடுத்து அந்த திருவடிகள் இந்த உலகில் எளிதாக வந்தது என்று கூறி மீண்டும் நாளை எப்படி வந்தது, எவ்விதம் வந்தது, எக்காலம் வந்தது தொடர்ந்து சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. கைலாஸ் ஒரு பெரிய சப்ஜெக்ட். கைலாஸ் அதான் சும்மா யார் எவ்வளவு சிறப்புடையவர், என்ன சமாச்சாரம் தேடி காணுடா திருவடிகள் என்ன நம்ம கூட வந்து மலத்தில் நெளியும் புழுவிலும் கூட அவரும் புழுவா, மனிதன் மலத்தில் நெளியும் புழுவா இருக்கும் பொழுது அந்த மலத்தில் இருக்கும் புழுவுக்கு அதனுடைய உடலுக்குள் இருந்து சாமி அதை சாப்பிடுறாரு. கொடுமை. எவ்வளவு எளிமையானவர் இல்ல. திருவருள் வந்து ஏதோ இவ்வளவு எத்தனை பெரிய நீ எத்தனை சிறிய எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய இறைவன் நமக்குள் வந்து அவருடைய திருவடியை நாட்டி நம்மையும் நிலைப்படுத்த எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டு மீனாசுரநாத பெருமான் திருவடியை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவருளால் நமச்சிவாய வாழ்க. அண்ணா இன்னைக்கு எனக்கு ரிசல்ட் இன்னைக்குதான் ரிசீவ் பண்ணேங்கண்ணா என்னோட PhD. இது நீங்க இன்னைக்கு பேசும்போது என்னோட இது சொன்னீங்க, ஆச்சரியமா இருந்தது. என்ன பிளஸ் பண்ணுங்கண்ணா.
நல்லா இருப்பீங்க கண்ணு. இன்னும் சிறப்பா நல்லா இருப்பீங்க. நன்றிங்கண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட ஷேர் பண்றது. சாமியுடைய கருணை தான். எல்லாம் சிவன் செயல். வாழ்த்துக்கள்மா. நமச்சிவாய வாழ்க. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிங்கம்மா. ரேனே என்னோட பிஹெச்டி ரிசல்ட் இன்னைக்கு ரிசீவ் பண்ணாங்கண்ணா. ஓ வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க. இதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. மிக்க மகிழ்ச்சி கண்ணு. அப்புறம் இன்னைக்கு பேசும்போது நீங்க சொன்னீங்க ரேணு கல்வி அப்படின்னு, அது எப்படா அப்படின்னு யோசிச்சேன் நானு. சோ அதுதான் தெரியல இல்ல எப்படிங்கண்ணா தெரியல, சாமிக்கு தான் தெரியும். நம்மளா பேசுறோம். சரிங்கண்ணா. பெருமான் நீ ஒரு இன்னைக்கு உன்னை சந்தோஷப்படுத்த எந்த வார்த்தையும் ரேணுகாவை ரொம்ப சந்தோஷப்படுத்துமோ அந்த வார்த்தை அவருக்கு தெரியும் இல்ல. ஓ அதான் எனக்கு எப்படா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்ப அண்ணா கரெக்டா அத சொல்றாரு அப்படி சொல்லிட்டு நானும் சரி அண்ணாட்ட ஷேர் பண்ணும் அப்படின்ட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு அதே இது சொல்லும் போது நான் எப்படா அது செகண்ட் தாட் ஓடிட்டு இருக்கு, எப்படி கரெக்டா இன்னைக்கு சொல்றாரு அப்படின்ட்டு. சாமி பிளஸ் பண்ணணும்னா இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. என்னுடைய கருணை எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி நன்றி. ஒரே ஒரு ஆளுக்கு யாருக்குமே உலகத்துல நன்றி சொல்ல முடியாத ஒரு ஆளு சுக்கர். ஏன்னா அவர் அளப்பெரும் கருணையாளர், வளப்பெரும் காட்சியுடையவர். ஏதோ இந்த செல்லுல காத்துக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தை பேசு எடியனையும் இந்த செல்லுல இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் ரெக்கார்டிங் மாதிரி என்னையும் வச்சுக்கிட்டு உள்ள பதிவு போட்டா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்து எப்படா இன்னைக்கு இத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்றோம், இன்னைக்கு கரெக்டா சொல்றாரு எப்படி அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிமிஷம் எந்த வார்த்தை இன்னைக்கு உனக்கு தேவையோ அது சாமிக்கு தெரியும் கண்ணு. நீ இப்ப அந்த வார்த்தை வரவும் தானே மிக மகிழ்வோடு அந்த பிஹெச்டி பெற்றிருக்காம பகிர்ந்துக்க முடியுது. இந்த மகிழ்வோடு சும்மா சொன்னா பகிர்ந்துக்க முடியாதுல்ல. ஆமா 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 ஆமாங்க. உனக்கு எது சிறந்த மகிழ்ச்சியை தரும் சாமிக்கு தெரியும்ல. சரிங்க. யோசிச்சா பயங்கர சஸ்பென்ஸ் இல்ல இந்த பிஹெச்டி. ஆமா ஆமாங்கண்ணா. சஸ்பென்ஸ், வெரி ஸ்ட்ரகிள்ஃபுல் ஜர்னி. அப்புறம் அது கொஞ்சம் ஸ்டாப் மிடில்ல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுங்கண்ணா. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி சம்ஹவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்கண்ணா. சரி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் நீங்க இல்லாத டைம்ல சிவா ஐயாவும் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தாரு எல்லாத்துக்கும். அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றிங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க ஐயா. கைலாஷ் ஐயா நேத்து ரெக்கார்டு வந்துச்சுங்களா? ரொம்ப லாங்கா இருந்துச்சு. வந்துச்சுங்களா? பரவாயில்ல. நான் வந்துருச்சு. நீங்க இன்னைக்கு பேசுனது மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிருங்கம்மா. அனுப்புறேன் ஐயா. அனுப்புறேன் ஐயா. ஓகே. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. கைலாஷ் நாளை ஒசூர் போறேன். சரிங்க. நேரமா வந்துட்டா தொடரும், இல்லைன்னா அண்டிவே தொடங்கிக்கலாம். இது எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட், நம்ம வாழ்வியல் தானே. ஏன்னா போன வழக்கமா 8:30 வந்துருவோம். கருணை தான் கருணை. சரிங்க பாப்போம். நல்லா இருங்க கைலாஷ். எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. இன்னைக்கு யாரோ பிரபான்னு ஒரு அம்மா வந்துட்டு போனாங்க. ஆமாங்க ஐயா, வந்தாங்க போனாங்க. பார்க்கலாங்க, நாளைக்கு மேபி ஜாயின் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணலாம். ஆமா சரி. சரிங்க. நமச்சிவாய வாழ்க.